வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறையா பேர்த்துக்கிட்ட நிறையா கான்செப்டில் நிறையா சுச்சுவேஷனில் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்லை இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கோ அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கோ போனீங்கன்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வித்தியாசங்கிறது உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசம். உண்மைங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது உண்மைக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. உண்மைங்கிறது எப்போவுமே அது அப்சல்யூட், அதை மாற்ற முடியாது. ஆனால் நம்பிக்கைங்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த நம்பிக்கை சரியாக இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நம்பிக்கை சரியாக இருந்தால் அது உண்மையை நோக்கி போயிடும், தவறாக இருந்தால் அது மூட நம்பிக்கை அந்த மாதிரி இதில் போயிடும். இது சயின்ஸுக்கு இருக்கான்னா சயின்ஸ்லேயும் இருக்குது. சயின்ஸில் இது ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹைப்போதிசிஸ் நம்பிக்கை. சயின்ஸை பொறுத்தளவுக்கு அது நம்பிக்கை. எங்கன்னா அது ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த இது ஹைப்போதிசிஸ் கரெக்டு அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்லேயோ ஒரு கான்வர்சேஷன்லேயோ டாப்பிக்லேயோ எடுக்கும்போது நீங்கள் அந்த டாப்பிக்கில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் பேச போகிற பாயிண்ட் உண்மையை பேஸ் பண்ணி வருதா இல்லை உங்கள் பிலீவ்ஸை பேஸ் பண்ணி உங்களோட நம்பிக்கையை பொறுத்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி சயின்ஸில் ஹைப்போதிசிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி நார்மல் லைஃப்பில் நமக்கு என்ன இருக்குன்னா, நாம் நினைக்கிறது சரி, அவங்க நினைக்கிறது தப்பு, நம்ம ஏன்னா சரி, அவங்க ஏன்னா தப்பு, இல்லை நாம்பெல்லாம் தான் கரெக்டாக யோசிச்சுக்கிறோம், இன்னொருத்தங்களாம் தப்பாக யோசிச்சுக்கிறாங்க, நம்ம உலகம் இப்படி தான் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம உலகம் அப்படி இல்லை, அவங்களோட உலகம் தப்பாக இருக்குதுங்கிற மாதிரி நிறையா ஆர்கியூமெண்ட். இதே கம்பெனியில் போயிட்டுன்னா நாம் தான் கம்பெனிக்காக நல்லா வேலை செய்கிறோம், அவங்க தப்பாக யோசிக்கிறாங்க, இல்லைன்னா நாம் கரெக்டாக தான் இருக்கிறோம், அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறது எல்லாமே உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் தவிர அது உண்மை கிடையாது. இப்போ உண்மைனா நான் தான் சொன்ன மாதிரி பல தடவை அது டெஸ்ட் ரிசல்ட்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது உண்மைங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஹைப்போதிசிஸ் சொன்னார் இல்லையா, ஐன்ஸ்டீன் ஒரு ஹைப்போதிசிஸ் சொன்னார். ஒளியோட திசைவேகம் எங்கேயுமே மாறாது, எப்பவுமே மாறாது. பிரபஞ்சத்தோட எந்த பாயிண்டில் எவ்வளோ வேகத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணினாலும் ஒளியோட திசைவேகம் மாறாதுங்கிறது ஒரு ஹைப்போதிசிஸ். அதை யாரும் இன்னும் நிரூபிக்கல. ஆனால் அந்த ஹைப்போதிசிஸை பேஸ் பண்ணி அவர் வரையறுத்த மற்றது எல்லாத்தையுமே அவங்க அதாவது அதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம ஒளியோட திசைவேகத்தில் பயணிச்சு தான் ஒளியோட திசைவேகம் எல்லா வேகத்துலேயும் கரெக்டாக இருக்குதுங்கிறத நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. ஆனால் அதையை பேஸ் பண்ணி அவர் கொடுத்தார் இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா, ப்ரிடிக்ட் பண்ணார் இல்லையா, அந்த ரிசல்ட்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம். எது கிரியேட் பண்ண முடியாதுங்கிறது ஹைப்போதிசிஸ், அது நம்பிக்கை. ஆனால் கிரியேட் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் ஒரிஜினல், அதுதான் ட்ரூத்து. அதை தான் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ட்ரூத்து வேறு, ட்ரஸ்ட்டு வேறு. ட்ரஸ்ட் ஃபேக்டர் அது எப்படி வேணாலும் மாறலாம். நீங்கள் ஒருத்தர் ரொம்ப நம்பியிருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாற்றலாம். இல்லை நீங்கள் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிருக்கலாம். நீங்கள் அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது எப்போ வேணால் எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரூத்துங்கிறது எப்பவுமே மாறாது. ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரூத் வரும். ஆனால் ஒன்ஸ் ட்ரூத் வந்துருச்சுன்னா ட்ரஸ்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்காது. இப்போ நம்ம நார்மல் வாழ்க்கையில் நம்ம பார்த்து எல்லாமே ட்ரூத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமானா இல்லை, ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குது. நீங்கள் நிறையா நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், சம்மந்தப்படாமல் இருக்கலாம், வெளியிலேருந்து பார்க்குறவரை கூட இருக்கலாம். இப்போது அரசியல்னு எடுத்துக்கிட்டால் நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தங்கிறத பேரில் வருதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் பண்ணால் நான் தான் கரெக்டாக பண்ணுறேன், நீ தப்பாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். இதில் எல்லாத்துலேயுமே நம்பிக்கையில் தான் மேக்சிமம் சண்டைங்கிறது வரும். நான் ஒன்று நம்புகிறேன், நீ ஒன்று நம்புகிற. ஆனால் அதுவே உண்மைக்கு சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன், உண்மைங்கிறதுக்கு போயிட்டோம்னு வச்சிங்களேன், அதில் சண்டையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உண்மைங்கிறது எனக்கும் உனக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே, அதாவது நான் தப்பான ஒரு கருத்து வச்சுக்கிறேன் நீ நினைக்கும் போதும், நீ தப்பான ஒரு கருத்து வச்சுக்கிறேன்னு நான் நினைக்கும் போதும், நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே சம்மந்தப்பட்ட ஒன்று கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் உண்மை. ஆனால்
ட்ரஸ்ட்டில் வந்து நான் தப்பாக நினைக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கலாம், நீ தப்பாக நினைக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கலாம், நான் கரெக்டுன்னு நினைக்கிறது உனக்கு தப்பாக இருக்கலாம், இல்லை நீ கரெக்டுன்னு நினச்சிக்கிறது எனக்கு தப்பாக இருக்கலாம். இதில் எது வேணால் வரலாம். அதனால் உண்மைக்கு பேசும்போது நீங்கள் பெருசாக டீவியேட் ஆகவே தேவையில்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கையை வச்சு பேசும்போது உங்கள் நம்பிக்கை பல தடவை நிரூபிச்சுட்டே இருந்தால் தான் அது உண்மையாக மாறும். நிரூபிக்கிறதுங்கிறது உண்மைக்கு உண்மையாக மாறதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் மேலே இருக்கிற இது. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, கடவுள், மதம், அரசியல் சித்தாந்தம், இப்படி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இருக்கிறது உண்மை இல்லை, நம்பிக்கை தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போது மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், மதம் எதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் மனித குலத்துக்கான எப்படி சொல்கிறது, நெறிமுறைகளை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிக்குது. அதை ஒரு ஒரு சட்டன் கூட்டம் வந்து அதை நம்புது. அந்த ஃபுல்லாக அதை நம்புறதுனால அது வந்து உண்மையாயிராது. அது உண்மையாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் இது இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் அப்போ வந்து எர்த்து வந்து இல்லை குளோபாக ரவுண்டாக போல வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போது ஃப்ளாட்டாக இருக்குதுங்கிறது நம்பிக்கை, உருண்டையாக இருக்குங்கிறதும் நிரூபிக்காத வரைக்கும் அது நம்பிக்கை தான். பல டெஸ்ட் ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண இது கோலமாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதில்ல. நான் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது, நீங்கள் உருண்டையாக இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி என்னை மாதிரி ஃப்ளாட்டுன்னு நம்பிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அது ஃப்ளாட் இல்லை உருண்டைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதா. ஆனால் இப்போவுமே எர்த்துங்கிறது ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னா இருக்குது. ஆமாம், ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எர்த்து உருண்டைங்கிறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே அவங்க ஃப்ளாட்டுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னா அது நம்பிக்கை பேஸ் பண்ணி போகுது. ஆனால் உருண்டைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் நிரூபித்த ஒன்றுங்கிறதுனால அது வந்து ட்ரூத்தாக மாறிடுது. அதே மாதிரி தான் ஒரு சில டைமில் வந்து சூரியன் வந்து பூமியை சுற்றி வருதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அது நம்பிக்கை இல்லை. பூமி மாதிரி எல்லா கிரகமுமே வந்து சூரியனை சுற்றுதுங்கிறது வந்து ஒரு டைமில் அதுவும் நம்பிக்கையாக இருந்துச்சு. அது ஹைப்போதீசிஸாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் காலங்கள் போக அதுக்கப்புறம் பூமி வந்து சூரியனை சுற்றுதுங்கிறத நிரூபித்தாங்க. நிரூபித்ததுக்கப்புறம் தான் அது வந்து ட்ரூத்தாக மாறுது. அதே மாதிரி தான் நீங்கள் கடவுளை நம்புனீங்கனாலுமே அதை நிரூபித்தாதான் அது வந்து உண்மையாக மாறும். நிரூபிக்க முடியுமா? அது வரைக்கும் அது நம்பிக்கை தான். அதே மாதிரி நீங்கள் அரசியல் இருந்தீங்க, அரசியல் பார்த்துட்ருக்கிறேன், அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோடது உண்மையா, உங்களோட நம்பிக்கையா, இல்லை ரெண்டுக்கு நடுவில் அது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, நான் எந்த சார்பு எடுக்கல மையமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உண்மைக்கே அப்படி ஒரு ஸ்பேஸே கிடையாது. சரி எது தப்பு எதுங்கிறது கிடையாது. உண்மைங்கிறது ஆல்வேஸ் ரைட். அது மாற்ற முடியாது. அது உண்மை, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் பொய்யும், அதுவும் யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்பிக்கை ஃபேக்டரில் அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், சரியும் இல்லாமல் தவறும் இல்லாமல் இருக்கலாம். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் வருது. சரியாக இருக்கும்போது, ஒவ்வொரு தாட்டியும் சரியாக இருக்கும்போது அது வந்து உண்மையை நோக்கி போயிடும். தவறாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை மாற்றி அமைக்கப்படும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் இது அதாவது நான் சொல்கிற எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா எவல்யூஷனுங்கிறது மனித இனம், விலங்கினம் அந்த மாதிரி இல்லை. நான் சொல்கிறது மனித பண்புகள், குணங்கள் அடிப்படையில். இப்போது மதத்தினால உலகம் இவ்வளோ பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், மனித இனத்துக்குள்ள மதம் இல்லைன்னா அவன் இன்னும் மிருகமாக தான் இருந்திருப்பான். ஆமாம், உண்மையாக தான். மதங்கிறது வந்து ஒரு மனிதனோட நெறிமுறைகள், வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுக்காக மனிதனாலேயே உருவாக்கப்பட்ட ஒன்று தான். நல்லது பண்ணால் நல்லா இருப்ப, கெட்டது பண்ணால் அழிஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிறது வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் பார்த்துட்டுக்கிறீங்க. நல்லது பண்ணது எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா?
இல்லை கெட்டது பண்ண எல்லாரும் அழிஞ்சே போயிடுறாங்களா? ஏன் ஒவ்வொரு தாட்டியும் சொல்லி கொண்டு வர்றாங்கன்னா, இது மனுஷினத்துக்கு மட்டுமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு கூட்டமாக வாழ்கிற இடத்துலங்கிறது அதுக்கு அந்த இடத்துல ட்ரூக்கு எந்த வேல்யூ இல்லை, ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் முக்கியம். ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ்கிற இடத்துல ஒரு லீடருக்கும் அவரோட சபார்டினேட்ஸுக்கு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்குமா இருக்கிறதா இருக்கலாம். ட்ரஸ்ட் ஃபேக்டரை வச்சு ரன் ஆகிறது தான் மேக்ஸிமம். அது வேர்ல்டுக்கு நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ட்ரஸ்ட் ஃபேக்டர் வச்சு மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் காட்டுற மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அது ட்ரூத்து கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு கட்சியோட சித்தாந்தத்தை இது பண்ணுறாங்கன்னா அந்த சித்தாந்தம் கரெக்டாக இருக்குன்னு இவங்க ட்ரஸ்ட்டு தான் பண்ணுறாங்க. அது ட்ரூத்தாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி ரிசல்ட் வரப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் யாரோட ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது, யாரோட ட்ரஸ்ட் கம்மியாக இருக்குது, யார் ட்ரஸ்ட் ஒர்த்திங்கிறது நீங்கள் வச்சுக்கிற நம்பிக்கை தப்பாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் நம்புகிற விதம் இருக்குது இல்லையா, அதுதான் ட்ரஸ்ட் ஒர்த்தி. அதாவது நீங்கள் வந்து என்ன நம்புறீங்க, நான் வந்து உங்களுக்கு உங்களை வந்து ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி, ஆனால் நான் வந்து உங்களை ஏமாற்றிட்டுக்கிறது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் அந்த என்னை வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது இன்னைக்கு ரிசல்ட்டில் உங்களுக்கே புரியும். நீங்கள் நம்புகிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் நம்பாதவங்க எல்லாரும் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்கிற உண்மையும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போது அமெரிக்கா இருக்குது, இந்தியா இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மிருகங்களே இருக்குது. நீங்கள் விலங்குகளை எடுத்துக்கிட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற விலங்கு கொண்டு போயிட்டு இன்னொரு சரௌண்டிங்கில் இருக்கிற விலங்கோட அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன், ஒரு காமனான என்விரான்மெண்ட்டில் விட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டுக்கு சண்டை தான் வரும். ஆனால் மனுஷங்களை அப்படி விட்டிங்கன்னா சண்டை வருமானம் வராது. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்கள கிறிஸ்டினிட்டி ஃபாலோ பண்ணி வராங்கன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி கல்ஃபில் இருக்கிறவங்களாம் முஸ்லீம் இஸ்லாமை ஃபாலோ பண்ணி வராங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போது ஒரு இதில் வந்து இந்து ஃபாலோ பண்ணி வர மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு காமனான இடத்துல தன்னிச்சு விடப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ள சண்டை வரணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்டானிட்டியும் கடைசியில் ஹியூமனிட்டியை தான் பேஸ் பண்ணி வருது, இஸ்லாத்தும் ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி சொல்லுது, ஹிந்துயிசமும் அதாவது மற்ற மதங்களுமே ஹியூமனிட்டி தான் சொல்லுது. அப்போது நான் வந்து உனக்கு சண்டை போடணும்னா நீ எனக்கு என்ன தப்பு பண்ணிட்டேங்கிற யோசிக்கிற குணம் வந்து மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் அது விலங்குல இருக்காது. நீங்கள் எந்த விலங்கு எடுத்து இப்போ நாயே ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்குள்ளே வருதுன்னா அந்த நாய்க்கு காரணமே தேவையில்லை, அது சத்தம் போட்டுச்சு நாங்கள் அடித்து வச்சேன் அப்படி சொல்லும். அதே மாதிரி தான் இங்கே பல மனுஷங்க விலங்குகள் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மனுஷருங்களும் அப்படி இருக்கிறாங்களா? இல்லை. அதனால உங்களோட ஆர்கியூமெண்ட்டோ உங்களோட சண்டையோ அது உங்களோட கம்பெனியோட இருக்கலாம், இல்லை உங்களோட டீச்சரோட இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் ஃபேமிலி பர்சனோட இருக்கலாம், இல்லை காமனாக ரேண்டமாக நீங்கள் எங்கேயோ சந்திக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல பேசும்போது நீங்கள் இந்த பாயிண்ட் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆர்கியூமெண்ட்டில் ஃபாலோ பண்ணலினாலுமே அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுவேன். அவங்களோட இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுமே, அவங்க பேசுனதில் உண்மை இருக்கா இல்லை நாம் பேசுனது உண்மையாக இருக்கான்னு யோசிச்சு பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் இனிமேல் இந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிட்டிங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷனாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, பல பேர் நம்பிக்கையை பேஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. நீங்கள் நம்புறதெல்லாம் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத யார் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க லைஃப் மாறிடும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ நானே சில பிலீஃப்ஸ் வச்சுருப்பேன், அது நம்ம எப்படி சொல்கிறது, அது சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கைக்கு மாற்றங்கிறது இருக்குது, உண்மைக்கு மாற்றம் தேவையில்லை. இது என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் லைஃப்பில் பீஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துச்சான்னு கேட்காதீங்க, எனக்கு இன்னும் வரல, உங்களுக்கு வருதான்னு பாருங்கள்.